அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வங்கநகர்ன்ற கிராமத்துல நேத்து நைட்டு ஒரு தீ விபத்து அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக என்னால நைட்டு போக முடியல அந்த ஸ்பாட்டுக்கு. அதனால காலையில போய் பார்த்தேன். ஆனா நான் நினைச்சு போனதை விட அந்த இடம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏன்னா நான் நான் போய் பாக்குறேன், அந்த அவங்க வீட்டு பாத்திரம் மேற்கூரையில இருந்து எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு. சரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இந்த தகவல் வந்து மனிதநேய மரக்கட்டளைக்கு அண்ணனுக்கு தெரிவிச்சேன். அவங்களோட நானும் சேர்ந்து அவங்களுக்கு அன்னைக்கு என்ன தேவையோ காய்கறி அரிசி பருப்பு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் ரொம்ப அந்த அம்மா ரொம்ப கண்ணீர் விட்டோன்னு எனக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக நினைச்சு தெரிவிச்ச அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள அண்ணன் ஹபீபுல்லா அண்ணன் வந்து மனிதநேய மரக்கட்டளையில இருந்து வந்து அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க இந்த உதவியெல்லாம் பண்ணதை பார்த்தோன்னே. அம்மையா அது என்னதான் உதவி பண்ணாலும் அன்னைக்கு அவங்க உதவி பண்ணிட்டாங்க. நாளைக்கு நாளை மறுநாள் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்களால ஒரு 2-3 நாள்ல அட்ஜஸ்ட் பண்ணிட முடியும். ஏன்னா வரப்போறது மழை காலம். அவங்க கூரை இல்லாம மேற்கூரை இல்லாம என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த வீடியோ பாக்குறவங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க வீட்டோட கூரைக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்க, அவங்க வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்க.